சேனல் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இட்லியை வச்சு சட்டன் செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 இட்லி எடுத்துருக்குறேங்க. அதை சின்ன சின்னதாக உதுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 இட்லிக்கு 3 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதிலேருந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை செய்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பொறை ரஸ்க்கு எது கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 இட்லி உதுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ண வரலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போது சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருந்த பீஸெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இது இப்போது ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போது 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு 10 பீஸ் கிடச்சிது. உங்களுக்கு இட்லி சுட்டு மீதமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி கட்லட் ரெடி ஆகிருச்சு.